ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேடோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 லைட்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு லைட்டில் பார்த்தீங்கன்னா பவர் வந்து 200 வாட்ஸ் இருக்கும். மிச்ச 2 லைட்டையும் பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த 200 வாட்ஸோட பல்போட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எனக்கு 100 வாட்ஸ்லையும் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 100 வாட்ஸ் பல்பை வந்து ரெண்டையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து 200 வாட்ஸ் பல்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நேராக வந்து பவர் ஆப்ஷன் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து காப்பி டு செலக்டடை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 100 வாட்ஸ் பல்ப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 200 வாட்ஸாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லைட் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் டிஸ்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே இந்த டிஸ்டன்ஸ் வேல்யூவை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அந்த லைட்டோட பிரைட்னஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகணும் அப்படிங்கிற வேல்யூவை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோஸ்னு ஒரு டேப் இருக்கும். இதில் உள்ள வேல்யூஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரியலிஸ்டிக் லுக்கில் வந்து ஷேடோஸ் வந்து இந்த வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் எனக்கு வந்து ரியலிஸ்டிக்கான ஷேடோஸ் வேணும்னா ரெண்டரிங் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஆம்பியன் அக்ளூஷன் ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உள்ள வேல்யூஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து ரியலிஸ்டிக்கான ஷேடோஸ் வந்து கிடைக்கும். அதுக்கு கீழே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிங்கன்னா லைட் வந்து ஒரு சர்ஃபேஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் அந்த ஆப்ஜெக்டில் படுற அந்த வேல்யூஸை நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த பிரைட்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன்னா இந்த ஆப்ஷன் வந்து எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு இன்னும் வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது கியூப்ல வந்து ஒரு ஷேடோஸ் வந்து கிரியேட் ஆகிறது உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ இதுக்கு கீழே ஷேடோஸ்னு ஒரு டேப் இருக்கும். இதில் உள்ள வேல்யூஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அந்த ஷேடோவோட எட்ஜஸ் வந்து இன்னும் அக்யூரேட்டாக எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ரியலிஸ்டிக்கான ஷேடோஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்.